எங்களின் அரசியல் வழிகாட்டி மாநில பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் இந்த செஞ்சி கோட்டையிலே எங்களை அரசியல் நெறிமுறைப்படுத்தி எங்களை மாற்று கட்சியிற்கு நிகராக வளர்த்த எங்கள் அன்பு அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் வழக்கறிஞர் செஞ்சி குணசரவணன் அவர்களுக்கு இந்த விழுப்புரம் வடமேற்கு மாவட்டம் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் என்னுடன் பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஒன்றிய கழக செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கழகத்தின் ஆணிவேராக இருக்கும் கிளை கழக செயலாளர்கள் மற்றும் இந்த தமிழ்நாட்டின் எந்த ஒரு கட்சியும் இல்லாத வகையில் 2 மாபெரும் மகளிரை கொள்கை தலைவராக ஏற்ற ஒரே கழகம் நமது தமிழக வெற்றி கழகம். வீரமங்கை வேலநாச்சியார், அஞ்சலை அம்மாள் இவர்களின் நினைவாகவும் எந்த ஒரு கழகத்திலும் கிடையாது. மகளிரை கொள்கை தலைவராக ஏற்ற ஒரே கழகம் தமிழக வெற்றி கழகம் என்றுதான் சொல்லுவோம். எங்கள் தளபதி நல்வாழ்த்துக்களுடன் அனைத்து சிங்க பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மரியாதை பேசுவா, கொஞ்சம் இறங்கி பேசுவா. மரியாதை பேசுவா. யாரை பார்த்து பிஜேபியின் பி டீம் கைக்குலின்னு சொல்றீங்க? யாரை பார்த்து சொல்றீங்க? நீங்க தான் பிஜேபி கைக்குலி. ஏன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய அசிஸ்டன்ட் லீடர் யார் தெரியுமா? அமித்ஷா பையன் ஜெய்ஷா தெரியுமா? அப்ப இங்க யாரு தமிழ்நாடு கிரிக்கெட் டீம் உடையது? நம்ம ஓசி பஸ் பொன் முடிக்கிறார்ல, அவங்க பையன் தான் இவர் லீடர். இப்ப யாருங்க மறைமுக கூட்டணி? ஈடி ரைடு வந்தா வெள்ள துணியை காட்டிக்கினே வெள்ள குடி காட்டி போயிட்டு வெளியே வந்து தமிழ்நாடை தலைகுனியை விட மாட்டோம். தலைகுனியை வச்சுட்டே நீங்க தான் பாபா, நீங்க தானடா கஞ்சாவில் தமிழ்நாடை தலைகுனியை வைத்த தீய சக்தி திமுக. பெண்கள் பாதுகாப்பில் தமிழ்நாட்டை தலைகுனியை வைத்தது தீய சக்தி திமுக. ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்தில் தமிழ்நாடை தலைகுனியை வைத்தது தீய சக்தி திமுக. எங்க பார்த்தாலும் கொலை அது எல்லாத்தையும் தமிழ்நாடு தலைகுனியை வச்சதே தீய சக்தி திமுக. ஜனநாயகன் ஒரு படம், எங்க தளபதி படம், அதை வர விடாம பண்ணிட்டீங்க. ஆனா ஜனநாயகத்தான மக்களால எங்க தளபதி 2026 சிஎம் ஆகிறதுனால தடுக்க முடியுமா? அந்த பொங்கல் பண்டிகை அந்த படம் வரப்போகுது. வந்திருந்தா தமிழ்நாடுல உலகம் ஃபுல்லா அதுன்னு தெரியும். அதுக்கு ஒரு டம்மியா தீய சக்தியுடைய ஒரு மறைமுக போலீஸ் இல்ல, பராசக்தின்னு ஒரு படம் வந்து இல்ல, அந்த படம் ஊதிச்சு தெரியும். தளபதியுடைய யாரு மூலமானாலும் அவரை வந்து பிரதமர் ஐயா மோடி அவர்கள் பொங்கல் பங்கன் வச்சாரு நம்ம இதுல. அதுக்கு வந்து அந்த பராசக்தி படமே டீம் போகுது. அப்ப யாருக்கு மறைமுக கூட்டணி? பிஜேபி கூட யாரு மறைமுக கூட்டணி? தீய சக்தி திமுக. 2 பேருக்கு தான் போட்டியே. ஒண்ணு டிவிக்கு, இன்னொன்னு அந்த பேரு நான் சொல்ல மாட்டேன், மைக் அசிமா கேட்டு சரியா? அப்புறம் இங்க ஒரு இது வரைக்கும் பேசுனதில்ல நம்ம ஐயா ஒருத்தர் வந்து இங்க இருக்காரு, ஆட்ரிக் நாயகன். 3 வாட்டி சொல்லிட்டேன்னா அது பேருக்கு மட்டும்தான் ஆட்ரிக் நாயகன். இந்த ஆண்டு ஆட்ரிக்கை உடைக்க ஆட்ட நாயகனாகிய தமிழக வெற்றி கழகம் செஞ்சியில் அடிப்படுது. ஐயா தப்பா நினைக்காதீங்க, வயசுல பெரியவர் ஆட்ரிக் நாயகன் ஐயா அவர்களே, பணம் கொடுக்காமல் இப்படி ஒரு கூட்டத்தை உங்களால் கூட்ட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பணம் கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை உங்களால் கூட்ட முடியுமா? தளபதிக்கு மட்டுமே சாத்தியம். இந்த தேர்தல் நீங்கள் 2 முறை சந்தித்த தேர்தல் மாறி இருக்காது. களம் வேறு, மாற்றம் வேறு, அரசியல் வேறு,
செஞ்சி சட்டமன்ற தொகுதி வேறு. செஞ்சி கோட்டையில் அனைவரையும் ஒரு நடுநடுங்க வச்சிட்டோம் நம்ம. ஏன்னு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வரானுங்க, பேனர் வைக்கிறானுங்க, கோடி கட்டுறானுங்க. இவனுக்கு எங்க இருந்து தாண்டா அவனுக்கு பணம் வருது? ஏதோ தளபதி பொடி பொடியா கொடுத்து அனுப்புறாரா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உங்களை மாதிரி தேர்தலுக்கு இப்பயே பிளான் போட்டு தமிழக வெற்றிக்கு என்னப்பா எங்க பார்த்தாலும் யங்ஸ்டரா வரான், எங்க பார்த்தாலும் மகளிரா வராங்க, அவங்க என்ன பண்ணுங்க இப்பயே 70 கோடி 100 கோடி ஊருக்கு அந்த பண்ணையார் இருப்பாங்க ஊருக்கு அவங்க தான் நம்ம தருவார் ஊருக்கு மாதிரி. மற்ற யங்ஸ்டர் எல்லாம் கட்சியில வளரக்கூடாது, மக்களுக்கு எதுவும் நல்லா செஞ்சிடக்கூடாது. உடனே அவனா ஏப்பா அவன் யாவன் கூட போறானா அவன் கூப்பிடு, அவனுக்கு பணத்தை கொடுத்து அமுக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள் எல்லா ஊரும் பணத்தை வாங்கிக்குவான். ஆனா ஆப்ப உங்களுக்கு தான் வைப்பான். எதுல வைப்பான்? விசேஷத்துல வைப்பான். அப்ப அதனால் நான் நிறைய பேசலாம். சீஃப் கெஸ்ட்ல இருக்காங்க, நல்லா சொல்றேன், தெளிவா கேட்டுங்க. நமது கழகம், நமது தளபதி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், ஒரே ஒரு நல்ல இடத்துல மட்டும்தான் வராரு. புரியுங்களா? இந்த தீய சக்தி திமுக அவனா கூட்டணி வரலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவதூற பரப்புறானுங்க. அவதூற பரப்பட்டும். அவதூறுலாம் இந்த காதல வாங்கி இந்த காதல போயிடுவாங்க. உண்மைக்கு விளக்கம் கொடுக்க முடியுமாங்க? புரியுதா? பொய்க்கு விளக்கம் கொடுத்தா அது உண்மையாயிடும். தளபதி சொல்லியிருக்காருல்ல, அது மாதிரி எதையும் காதல வாங்காதீங்க. தளபதி என்ன சொல்றாரோ மக்களுக்கு நல்லது செய்யுங்க. தெரு தெருவா இறங்கி போங்க. அந்த தெருவுல என்ன குறை, மக்களுக்கு என்ன குறை கேட்டு அவங்களுக்கு அதை சரி பண்ற வேலையை பார்த்து 2026 செஞ்சி கோட்டையை செஞ்சாட்சி கோட்டைக்கு வெற்றி கோட்டையாக டிவிக்கு மாற்ற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு சரி ஓகே தண்ணி இல்ல. லாஸ்டா ஒரே ஒரு பாயிண்ட் ஒரு கொள்கை இல்லையா நம்ம கிட்ட? லாஸ்டா அதை மட்டும் சொல்லுவோம். கொள்கை இல்லையா நம்ம கிட்ட? எங்க கொள்கை என்னன்னு தெரியுமா? மகளிர் தினம். இதுல மகளிர் தினம் அச்சமா போச்சு. இப்ப மகளிர் தினம் வந்து எல்லா கட்சியும் அந்த கட்சியும் வந்து மகளிர் தினத்துக்கு மாநாடு போடுவாங்க. காசு கொடுத்து பஸ் வச்சு மாநாடு மகளிர் தினம் போடுவாங்க. தளபதி எப்ப அரசியல் வந்தாரோ நேத்து தான் வந்து அறிக்கைலாம் விட்டார். தேர்தல் அறிக்கை பாத்தீங்களா? சூப்பரா இருந்தா, மகளிர் சூப்பரா இருந்தா. 8 கிராம் தங்கம் ஏழை குடும்பம் நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு பவுன் தங்கத்தை தாலிக்கு தங்கம் நாங்க ஜெயலலிதா அம்மா அதையும் தடுத்து நிறுத்திட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 2 லேடிஸ்க்கு போச்சுன்னா 50,000 காசும் தாலிக்கு தங்கமும் கொடுப்பாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் போகும். இவங்க வந்து என்ன பிளான் போட்டாங்க, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் அது முழுசா நிறைய பேருக்கு போகல. இப்பதான் கொடுக்குறாங்க 5000 கோடை விடுமுறை. அது ஓட்டுக்காக. எது கொடுக்குறாங்க? ஓட்டுக்காக. அந்த திட்டத்தெல்லாம் முடக்கி நல்ல நல்ல திட்டங்களை முடக்கிட்டு மக்களை பணம் மட்டும் கொடுத்து ஏமாத்தினான்னு பாக்குறேன். ஆனா தளபதி வந்தாரு, நல்ல ஒரு அறிக்கை, நல்ல ஒரு அறிக்கை. 8 கிராம் தங்கம் ஒரு ஏழை பெண்மணி நினைச்சு பார்க்க முடியுமா? 6 சிலிண்டர் வருஷத்துக்கு. ஒரு ஏழை எத்தனை நாள் அடுப்பு வைக்கிறாங்க, சிலிண்டர் இருக்குதுங்க. அதை வாங்குறது நீ மானியத்தோட எவ்வளவு வருது ரேட்டு? 1000 ரூபாய்க்கு ஆயிடுச்சுல. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. 6 சிலிண்டர் ஃப்ரீ. நீங்க மட்டும் தான் ஃப்ரீ அடிப்பீங்களா? நாங்க ஃப்ரீ கொடுப்போம். ஆனா அது மக்களுக்கு நல்ல முறையில் போய் சேர்ற மாதிரி கொடுப்போம். நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்க. ஐயா ஒருத்தர் வந்தாரு, அந்த இது கொரோனாவில் லீவ் விடுற ஐயா, அவரு கொரோனா லீவ் விடுற ஐயா. நீங்க 1000 நாங்க 2000. ஏய் உங்களுக்கு மேல நாங்க 2500. இதெல்லாம் வந்து சிறிய சொல்ல. இதனுடைய திட்டங்கள் வந்து இப்பதான் உங்களுக்கு அறிக்கையா கொடுத்திருக்காரு தளபதி. நம் தமிழக வெற்றிகரங்க ஆட்சிக்கு வந்து கூட பாருங்க, தமிழ்நாடு அவங்க சொல்ற மாதிரி இல்ல, நம்ம சொல்ற மாதிரி தலை நிமிர்ந்து நடக்கும், வெற்றி பாதையில் நடக்கும், தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக ஆகும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி.